எந்தெந்த டீமோட பவுலிங் லைனப்லாம் மட்டமாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. எஸ்ஆர்ஹெச் ஒரு மட்டமான பவுலிங் லைனப் இருக்குது. கேகேஆர் ஒரு மட்டமான பவுலிங் லைனப் இருக்குது. சென்னையும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கே ஃபேன் நானாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் ஒரு சப்போர்ட் பண்ணுவோம், அது வேறு விஷயம். ஆனால் அதை மட்டமான பவுலிங் லைனப் தான் வச்சுருக்கோம் நம்ம. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஆர்ஆர் வந்து யாருமே கண்டுக்கல. நானும் நிறைய ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தேன், யாருமே கண்டுக்கல. ஆர்ஆர் பார்த்தா இருக்கிறதுலே ஸ்ட்ராங் லைனப்பும் அவனுங்க தான் இருக்கானுங்க. நம்ம எம்ஐ கடப்பாறை லைனப்னு சொல்கிறோம். இங்கிட்டு பார்த்தா ஆர்ஆர் அதே மாதிரியே ஒரு ஸ்ட்ராங் லைனப்பில் இருக்காங்க. என்ன அப்படி என்னென்ன அது என்ன ஸ்ட்ராங் லைனப் சொல்லி பார்ப்போம் அப்படின்னா, ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் அண்டு வைபவ் சூரியவம்சி. இந்த 2 பேரை பிரிக்கவே ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பவர் பிளேயில் அவங்க 2 பேரும் பண்ணுற அந்த சின்ன பையன் வைபவ் சூரியவம்சி அருமையாக ஆடி பவர் பிளேவே கதிகலங்க வச்சுருவான். அதுக்கப்புறம் ரியான் பராக் வந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அது என்னென்னா, ஜடேஜா இப்போ அந்த டீம் போயிட்டாரு. அப்போ ஜடேஜா கிட்ட கேப்டன்ஷிப் கொடுக்கலான்னா அது எப்படி பண்ண முடியும்? சஞ்சு இங்கே வந்துட்டார். அதுக்காக நம்ம சஞ்சுகிட்ட தூக்கி கேப்டன்ஷிப்பை கொடுத்துட முடியுமா? நமக்கு ருட்டு தான் முக்கியம். ருட்டு தான் கேப்டன் நமக்கு. அப்போ நம்ம ருட்டு தான் கேப்டனாக கொண்டு போகணும். அங்கே வந்து ஜடேஜாவுக்கு ஒன்றே வந்து கொடுத்துட முடியாது. அங்கே வந்து ரியான் பராக் கரெக்ட் தான். அந்த கேப்டன்ஷிப்லாம் அந்த கான்ட்ரவர்சிலாம் என்னை பொறுத்தவரை நான் ரியான் தான் போவேன். ஏன்னா அந்த டீமில் இருந்தாலும் அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஒரு கேப்டனுக்காக மறுபடியும் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம்னா அது தப்பு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் அந்த கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ரியான் பராக், துருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பருக்கு அவருக்கு இருக்கார். அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். இந்த ஒரு நல்ல இடம். சிம்ரன் ஹெட்மேயரோடு போயிடுவாங்க. ஒரு ஃபாரினர் அங்கே ஆறாயிராரு. அதுக்கப்புறம் சாம் கரன் 2வது ஃபாரினர். அதுக்கப்புறம் ரவி ஜடேஜா, ஜொஃப்ரா ஆர்ச்சர் 3வது ஃபாரினர், நன்றி பர்கர் 4வது ஃபாரினர். 9 பேர் ஆயிடுச்சு. இன்னும் அந்த 2 இது யாருன்னா, துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் சந்தீப் சர்மா இருக்காங்க. ரவி பிஷ்னாய் இருக்கான். நம்ம அண்ணன் இருக்கா, அப்புறம் ரவி பிஷ்னாய். இப்படி இவங்க டீம் நிறைய கோரான டீமாக தான் இருக்குது. ரவி ஸ்பின்னுக்கு வந்தால் பார்த்தா ஜடேஜா போடுவார், ரவி பிஷ்னாய் இருக்காப்புல, சாம்கரன் பவுல் பண்ணுவாப்புல, ஆர்ச்சர் போடுவார், சந்தீப் சர்மா ஒரு எக்ஸலண்ட் ஸ்பெல் பண்ணுவாப்புல. எப்படி நம்ம வந்து புவியோட ஸ்பெல்லை ஒன்று கொண்டாடுவோமோ அது மாதிரி நம்ம கொண்டாட மறந்த ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னால் அது சந்தீப் சர்மா தான். அந்த மனுஷன் சூப்பராக போகிறான். அவனுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னு தெரில. இருக்கையிலே நான் பார்த்த ஐபிஎல்லில் வந்து சந்தீப் சர்மா ஒரு பெஸ்ட்டு பவுலர். துஷார் தேஷ்பாண்டே நம்ம பையன் தான், நம்ம சிஎஸ்கேலேருந்து நம்ம பையன். ஓகே, அது ரன் கன்சிடர் பண்ணாலும் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. அதனால் எம்ஐ கிட்ட கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆருமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. இப்போ ஆர்ஆரா சிஎஸ்கேவா, இந்த 2 டீமில் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தா, கணக்குப்படி பார்த்தா கண்டிப்பாக ஆர்ஆர் தான். நான் இந்த டைம் ஆர்ஆர் தான் போகிறேன், சிஎஸ்கே இல்லை. சிஎஸ்கே கன்னியாச்சு, நீ எப்படி ஆர்ஆருக்கு போகிற அப்படின்னா, இப்போ மேட்சோட காயின்சிடன்ஸ் தெரியும் இதுன்ட்டு. அதனால நான் ஆர்ஆர் தான் பேக் பண்ணுறேன். இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.